அனைவருக்கும் வணக்கம். இது பாடம் 75. இது பீரியட் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் பற்றி பார்க்குறோம். இதில் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை, ட்வைஸ் அப்படின்னா இருமுறை, த்ரைஸ் 3 முறை, வீக் வாரம், வீக்லி வாரத்திற்கு ஒரு முறை, ஃபோர்ட் நைட் 2 வாரம், ஃபோர்ட் நைட்லி 2 வாரங்களுக்கு ஒரு முறை, ஹாஃப் இயர்லி அரை வருடத்திற்கு ஒரு முறை, ஆனுவலி வருடத்திற்கு ஒரு முறை. இப்போ ஒன்ஸ் இன் அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை, ட்வைஸ் இன் அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை, த்ரைஸ் இன் அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை. ஒன்ஸ் இன் அ டே ஐ கேனாட் பி வித்தவுட் டூயிங் தேட் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு இடையாவது அதை பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. அதுதான் ஒன்ஸ் இன் அ டே ஐ ஹாவ் டு டூ தேட், வித்தவுட் தேட் ஐ கேனாட் பி பீஸ்ஃபுல். அதை செய்யாமல் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இடையாவது அதை பண்ணணும், அது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து படிக்க பழகிங்க. தொடர்ந்து பார்ப்பா. அடுத்ததாக பயனியல் அப்படின்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் அல்லது 2 வருடங்கள் தொடர்ந்து நீடிக்கும் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பயனியல் ஈவெண்ட் அப்படின்னா 2 வருஷம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறது, அதான் பயனியல் ஈவெண்ட். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா மிகவும் அரிதாய் நிகழும், எப்பொழுதாவது அதிசயமாக நிகழும். எப்போ அதிசயமாக, உதாரணத்துக்கு இப்போ கீழே உள்ளது பாருங்கள். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வி ஈட் அவுட். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வி ஈட் அவுட். எப்போதாவது ஒரு நாள் தான் நாங்கள் வெளியே சாப்பிடுவோம், அதாவது ஹோட்டலில். மற்ற நாள்லாம் வீட்டில் தான் சாப்பிட்றோம். எப்போதாவது ஒரு நாள் சினிமாவுக்கு போகிறோம், எப்போதாவது ஒரு நாள் டூர் போகிறோம், அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அதுதான் மிகவும் அரிதாய் நிகழக்கூடியது. மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.